சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடலாமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். சரி, சாப்பிடலாம்னா கூட பச்சை பப்பாளியா இல்ல நல்லா பழுத்த பழமா எதை சாப்பிடுறது? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். முதல்லயே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். சர்க்கரை நோயாளிகள் பப்பாளி சாப்பிடலாமா கூடாதா? பதில், தாராளமா சாப்பிடலாம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எந்த மாதிரி பப்பாளி சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோன்றதுல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. சோ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். காய் மாதிரி இருக்கிற பச்சை பப்பாளி பெஸ்டா இல்ல நல்லா இனிப்பா பழுத்த பப்பாளி பழம் பெஸ்டா? பாக்குறதுக்கு ரெண்டும் ஒண்ணுதானாலும் உங்க பிளட் சுகர் லெவல்ல இது ஏற்படுத்த போற தாக்கம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பச்சை பப்பாளிக்கும் பழுத்த பப்பாளிக்கும் என்ன வித்தியாசம்னு ஒப்பிட்டு பாத்திரலாம். இதுல இருக்கிற சத்துக்கள்ல என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு பேஸ். சர்க்கரை அளவு, நார்ச்சத்து, அப்புறம் ரொம்ப முக்கியமா கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த 3 விஷயத்துல பச்சைக்கும் பழுத்த பழத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குன்னு இந்த டேபிள் தெளிவா காட்டுது. முதல்ல சுகர் கண்டென்ட், அதாவது சக்கரை அளவை பத்தி பாப்போம். பச்சை பப்பாளி, அதாவது காயா இருக்கும்போது அதுல சக்கரை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதே காய் பழுக்க பழுக்க என்ன ஆகும்? அதோட நேச்சுரல் ஸ்வீட்னஸ் அதிகமாகும். கூடவே சர்க்கரையோட அளவும் ஏறிக்கிட்டே போகும். அடுத்தது ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இதுல பச்சை பப்பாளி தான் வின்னர். அதுல நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஃபைபர் எதுக்கு உதவுதுன்னா, நம்ம சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாகறதுக்கும் ரத்தத்துல சர்க்கரை மெதுவா கலக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனா பழுத்த பழத்துல இந்த நார்ச்சத்து கொஞ்சம் கம்மிதான். இப்போ நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளைசமிக் இண்டெக்ஸ், சுருக்கமா GI அப்படின்னா என்னன்னா, நாம சாப்பிடுற ஒரு சாப்பாடு நம்ம பிளட் சுகரை எவ்வளோ ஸ்பீடா ஏத்துதுன்னு சொல்ற ஒரு அளவுகோல் தான் இது. இதுல பச்சை பப்பாளிக்கு GI ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா பழுத்த பப்பாளிக்கு மிதமான அளவுல இருக்கு. சக்கரை நோய் இருக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட கண்டிப்பா நோட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சத்து வித்தியாசம் எல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம பிளட் சுகர் லெவல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? உண்மையிலே என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். நீங்க பச்சை பப்பாளிய சமைச்சோ இல்ல சாலட் மாதிரியோ சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, அதுல சர்க்கரை கம்மியா இருக்கிறதாலையும் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதாலையும் உங்க பிளட் சுகர் மெதுவா ரொம்பவே சீரா தான் ஏறும், திடீர்னு எகராது. இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே சேஃப். ஆனா இதுவே நீங்க நல்லா இனிப்பா பழுத்த பப்பாளிய சாப்பிட்டீங்கன்னா கதை அப்படியே உல்டா. அதுல இருக்கிற அதிக சர்க்கரையும் மிதமான GIயும் ஒன்னு சேர்ந்து உங்க பிளட் சுகரை சர்ருன்னு எகிரி வச்சிடும். முக்கியமா கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விளைவு இன்னும் மோசமா இருக்கும். சோ ரொம்ப கவனம் தேவை. இந்த சார்ட்ட பாருங்க, நான் சொன்னது எவ்ளோ உண்மைன்னு உங்களுக்கே புரியும். பச்சை பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட் சுகர் எவ்ளோ மெதுவா ஏறுதுன்னு பாருங்க. அதே சமயம் பழுத்த பப்பாளி சாப்பிட்டதும் அந்த கிராஃப் எப்படி செங்குத்தா ஏறுதுன்னு பாருங்க. இந்த வித்தியாசம்தான் எல்லாத்தையும் சொல்லுது. இப்போ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. அப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டுல எது பெஸ்ட் சாய்ஸ்? வாங்க ஃபைனல் வேர்டிக்ட்டுக்கு வருவோம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிளட் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா பச்சை பப்பாளி தான் நம்பர் 1 சாய்ஸ். ஆனா அதுக்காக பழுத்த பப்பாளியே முழுசா விற்க வேண்டாம். அதுலயும் வைட்டமின் A, C மாதிரியான நல்ல சத்துக்கள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு சின்ன துண்டு மட்டும் எப்பவாவது எடுத்துக்கலாம். ஆனா அளவு ரொம்ப முக்கியம். சரி, எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான கட்டாயமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அட்வைஸ் இருக்கு. பாருங்க, நாங்க சொல்ற இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தான். ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. அதனால உங்க சாப்பாட்டுல எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பேசி அவங்க ஆலோசனையே கேளுங்க. ஏன்னா உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.